ஃபர்ஸ்ட் இதை ஆக்ட் பண்ணணுமா வேணாமா ஒரு திங்கிங்ல வந்து ரஜினி சார் பார்த்துட்டு வந்தீங்கன்னு அந்த கான்வோ ஏதாவது சொல்ல முடியுமா? வை யூ வர் சோ கான்ஃபிடென்ட் ஆஃப்டர் தட்? இல்ல அதுதான் நான் ரொம்ப இன்செக்யூரா இருந்தேன் அந்த பாயிண்ட்ல. அபவுட் எவ்ரிதிங். அந்த சாய்ஸ்ல இருக்கட்டும், எல்லாமே நான் ரொம்ப இன்செக்யூரா தான் இருந்தேன். அண்ட் சரி ஓகே இது பண்ணணுமா வேணாமா என்ற ஒரு கன்ஃபியூஷன் வந்தேன். பட் சாரை மீட் பண்ணோன்னா சாரே அவர்கிட்ட அதை டிஸ்கஸ் கூட பண்ணல. அவரே சொன்னாரு, சூப்பரா நடிக்கிறீங்க, ஹீரோ மெட்டீரியலுங்க, நடிங்க அப்படின்னு சொல்லி அவரும் அதை இனிஷியேட் பண்ணாரு. எனக்கு அப்போ அது ரொம்ப ஒரு மாதிரி ஒரு யூனிவர்ஸே ஒன்று சொன்ன மாதிரி இருக்கும் சூப்பர் ஸ்டாரே சொல்லிட்டாரு. அப்படின்னா வெளியில வந்து நான் ஓகே என்ன அடி விழுந்தாலும் பரவாயில்ல இதை பண்றோம் அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் வந்துருச்சு. டிரெக்டரா இருந்து இப்ப ஹீரோ மாறினா சில லிபர்ட்டி இருக்கும்ல, அப்பாடான்னு சேர்ல, அது எப்படி இருக்கு? ஷூட்டிங் ஸ்பாட்ல அது கொஞ்சம் எனக்கு பெருசா செட் ஆகலாது. அந்த அந்த லிபர்ட்டி மீன்ஸ் லைக் எப்படி சொல்லுவாருன்னா, எனக்கு வந்து அந்த ஃபுல் டைம் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல அந்த ஒரு டென்ஷன்ல இருந்தாதான் அது ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் கிடைக்குது எனக்கு. ஓகே. ஏன்னா டூரிஸ்ட் ஃபேமிலி பண்ணும்போது எல்லா செட்ல நடக்கிறதையுமே நம்ம வந்து மேனேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எல்லா டிபார்ட்மெண்ட் இருக்கட்டும், ஆர்டிஸ்டா இருக்கட்டும். ஸோ அந்த ஒரு பரபர அந்த ஒரு ஹை ஒன்று இருந்துகிட்டே இருக்கும். இதுல வந்து எப்பவுமே அந்த பெர்ஃபார்மன்ஸ் ஆன் கேமரா ஆக்ஷன் சொல்லிட்டு பெர்ஃபார்ம் பண்ணும்போது அந்த ஹை இருக்கு. திரும்ப மேக்கப் போட்டு அப்படியே கொஞ்சம் உட்காந்துட்டே இருக்கணும். மற்றவங்களும் அப்படியே பரபரன்னு சுத்திட்டே இருப்பாங்க. திரும்ப நம்ம டர்ன் வெயிட் பண்ணும். ஸோ அப்படி இருக்கு. மற்றபடி இதோட என்டையர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து அந்த ஆன் ஸ்கிரீன் மீன் ஸ்கிரீன்ல பாக்குறோம் இல்லையா, படம் முடிச்சுட்டு அப்போ அந்த ஹை திரும்ப கிடைக்குது. லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஷ் கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் AR ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் வெற்றி நடை போடுகிறது.